வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பாவலரேறு என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் குலமை என்கிற அற்புதமான ஒரு கவிதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றிய அறிஞர்களில் ஒருத்தர் தான் இந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார். இந்த அறிஞருடைய இந்த அற்புதமான தமிழ் குலமை என்கிற கவிதையினுடைய பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் 10/3/1933 சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறார். தனித்தமிழ் அறிஞர், இதழியலாளர், பொது உடைமை மற்றும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர், இப்படி பன்முக தன்மைகளை உடைய இந்த பெருஞ்சித்திரனார் அவர்கள் 50 ஆண்டு காலம் எழுத்து பணி செய்திருக்காரு. மிகச்சிறந்த ஒரு அறிஞரான இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசமாணிக்கம். இதுல ராசா என்கிற அந்த பெயரை எடுத்துட்டு அப்பாவுடைய பெயரான துரையை முன்னாடி சேர்த்து துரைமாணிக்கம் என்கிற பெயரோடு இவர் பணி செய்திருக்காரு. ஆத்தூர்ல பள்ளிக்கல்வியை படிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பாரதிதாசனுடைய பாடல்களில் பற்று கொண்டு அதை பரப்பக்கூடிய பணி செய்திருக்காரு. கல்லூரி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதழ்களை தொடங்கி நிறைய இதழ்களை எழுதுறது அந்த மாதிரி பணிகள்லாம் வந்து செய்திருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 1952 பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு துறையில் வந்து அரசு பணி செய்திருக்காரு. அதுக்கப்புறம் வனத்துறையில் எழுத்தர் பணி செய்திருக்காரு. அதுக்கு பிறகு அஞ்சல் துறையில் எழுத்தர் பணி செய்திருக்காரு. இது மாதிரி இப்படி பல்வேறு பணிகளை செய்திருக்காரு. அதுக்கு பிறகு அரசியல் காரணங்களால் அந்த அரசு பணியை விட்டுட்டு இதழியல் பணியை வந்து முழு நேரமாக செய்திருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 முறைகளுக்கு மேலே வந்து சிறை சென்றிருக்காரு. இவருடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எழுத்து பணியில் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாக்கனி என்கிற அற்புதமான ஒரு நூலை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கனிச்சாறு என்கிற நூல் வரிசையை கொடுத்துருக்காரு. மொழி ஞாயிறு தேவனைய பாவாணரோடு இணைந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி அப்படின்ற இதழை முதல்ல தொடங்குறாரு. அதுக்கு பிறகு பின்னால் உலக தமிழ் சங்கத்தோடு இணைத்து கொண்டு தன்னுடைய தமிழ் சேவை செய்திருக்கார். இவருடைய வாழ்நாளில் இவர் எழுதின புத்தகங்களில் குறிப்பிடத்தக்க சில புத்தகங்கள் பார்த்தோன்னா உலகியல் 100, என் சுவை என்பது, ஐயை, கனிச்சாறு, சாதி ஒழிப்பு, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, நூறாசிரியம், பாச்சோறு, இது மாதிரி பல நூல்களை எழுதி நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகுக்கு சேவை செய்திருக்காரு. தனித்தமிழ் பற்றாளராக இருந்த இவருடைய அற்புதமான கவிதைகளில் ஒன்று தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிற தமிழ் குலமை. இந்த கவிதைக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பாடலை இப்படி தொடங்குறார். முன்னர் இருந்தவர் முத்தமிழ் நாடுன முழங்கியது இதைத்தானே, பெரும் மன்னரெல்லாம் உயிர் மானம் கொண்டே புகழ் மணந்ததிந்த நிலந்தானே, கண்ணல் இளந்தமிழ் கண்ணென கொண்டவர் காத்தது இம்மொழிதானே, பல இன்னல் வளைத்திட இகழ்வதும் இதைத்தானே அப்படின்னு எழுதுறார். இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோன்னா, இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பெருமை, தமிழ்நாட்டுடைய புகழ், தமிழ்நாட்டுடைய செல்வம் என்ன, தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன அப்படின்றது தெரியாம இன்றைக்கு நாம் அதை ரொம்ப தாழ்வாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அப்படிப்பட்டது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, மூத்தவர்கள், முன்னர் இருந்தவர் முத்தமிழ் நாடுன முழங்கியது இதைத்தான் என்றார். இதே தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கண்டுக்காம இருக்கீங்க இல்லையா, இப்படிப்பட்ட இதே தமிழ்நாட்டை தான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இயல் இசை நாடகம் வளர்த்த முத்தமிழ் நாடுன்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகம் முழுக்க அந்த பெருமையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பெரும் மன்னர் எல்லாம் உயிர் மானம் கொண்டே புகழ் மணந்தது இந்த நிலம்தானேன்றாங்க. அதாவது புகழ்மிக்க ஒரு நாடாக இந்த தமிழ்நாடு இருந்தது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள்லாம் மானத்தோடும் புகழோடும் வாழ்ந்த நாடு இது. இந்த தமிழ்நாட்டுடைய சிறப்பு உலகம் முழுக்க பரவி இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? அன்றைக்கு இருந்த அதே புகழோடு அதே பெருமையோடு உயிரை விட மானம் பெரிதென்று எண்ணிய அந்த நிலையோடு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான். தொடர்ந்து எழுதுறாரு. கண்ணல் இளந்தமிழ் கண்ணென கொண்டவர் காத்தது இம்மொழிதானே என்று எழுதுகிறார். அதாவது கரும்பு சாறை போல இனிமையான மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இனிமையான மொழியை தன்னுடைய கண்களைப் போல பாதுகாத்தார்கள் அன்றைய தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை எப்படி வச்சிருக்காங்கன்னா, பல இன்னல் வளைத்திட இகழ்வதும் இதைத்தானே. இன்றைக்கு பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல்வேறு காரணங்களால் தமிழ் மொழியை சூழுது. அப்படி சூழ்ந்திருக்கும் போது அதை விட்டு நாம் அந்நிய மொழியை நோக்கி போறோம். நம்முடைய மொழியில பல மொழி சொற்கள் உள்ள வந்து சேருது. பல நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு வந்து சேருது. அப்போ நம்முடைய மொழியினுடைய அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா தாழக்கூடிய நிலையை நோக்கி போகுது. ஆனால் அதை பார்த்து கொண்டு நாம் எப்படி இருக்கணும்னா, அதை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கல அப்படின்ற வருத்தத்தை கவிஞர் இதுல பதிவு தொடர்ந்து எழுதுறாரு. முன்ன இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் ஒலித்ததில்லையோ அப்படின்றார். முன்னைய காலத்துல, அதாவது பழங்காலத்துல பாத்தீங்கன்னா தமிழருடைய வீரத்துக்கு அடையாளம் எது தெரியுமா?
இமயமலை வரைக்கும் போயிட்டு தன்னுடைய புகழ் கொடியை நாட்டிட்டு வந்திருக்காங்க. வழியில் இருக்கக்கூடிய அத்தனை பகைவர்களையும் வென்று வெற்றி கொடி நாட்டி அவருடைய புகழ் இப்ப எங்க இருக்கு? அது மட்டும் இல்ல, நம்முடைய பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து சென்று மரக்கலங்களை கொண்டு இங்க விளைஞ்ச மணிகளை எல்லாம் அணிகலன்களை எல்லாம் உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வணிகம் செய்த தமிழருடைய சிறப்பு இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கு? அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற வருத்தத்தை இதுல பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, அன்னை ஒருத்தி மறத்தி என்றோ நம்மை ஆர்கவல் பெற்றெடுத்தாள், இளங்கண்ணி நருந்தமிழ் கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மறவி என்றார். நீங்கள்லாம் மறவர்கள், வீரர்கள். எப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்தவர் நீங்கள்லாம்? நம்முடைய தாய் வீரத்தமிழச்சி, மறத்தி அப்படின்ற வீரத்தமிழச்சி, நம்மை பெற்றெடுத்தவள். அவ்வளவு வீரத்தோடு இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கு. அவருடைய பிள்ளைகளான நாம் போயிட்டு எல்லாத்துக்கும் பயந்து எல்லாத்துக்கும் நடுங்கிட்டு மற்றவர்களை பார்த்து நடுங்கி ஒடுங்கி அஞ்சி இருப்பது தவறு அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டின் பெருமையும் தமிழ் பெருமையும் சொல்றாரு. குன்றினை தோல் என கொள்கை உயிரென கூறியது ஆர் தமிழா, போர் முன்றிற் புறமுதுகிட்டு முகத்தினிலே முகப்பட விழித்தவர் யார் அப்படின்றார். அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? மலை போல உறுதியான தோள்களும் உயர்ந்த கொள்கைகளும் கொண்டவர்களாக தமிழர்கள் ரொம்ப பெருமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, போர்க்களத்துக்குள்ள போனோம் அப்படின்னா புறமுதுகிட்டு ஓடுவது நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இல்லை. வீரத்தோடு எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொண்டவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு கோழைகள் போல அஞ்சு பதுங்கி ஓடுவது சரியா, முறையா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இளைஞர்களுடைய கேள்வி எழுப்புகிறார் கவிஞர். தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய வீரத்தையும் தமிழனுடைய வீரத்தையும் எழுதுகிறார். சென்று வென்றால் வருவேன், இலை வாழ்வரும் சிறுவனுளான் அனுப்பு, அவன் நின்று பட்டானின் நின்னுயிர் அனுப்பென நிகழ்த்தியது ஆர் தமிழான்றார். நம்முடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு வீரனும் தன் மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு போவான் தெரியுமா? நான் வெற்றி பெற்றால் திரும்பி வருவேன், இல்லை போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தால் என்னுடைய வாழ் மட்டும் உன்கிட்ட வரும். அப்படி வாழ் வரும்போது அப்போ நீ என்ன பண்ணுன்னா, இங்கே சிறுவன் இருக்கிறான், மகன் இருக்கிறான், அந்த மகனை போருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட வீரம் மிக்க ஒரு வீர மரபை கொண்டவராக தமிழர்கள் இருந்திருக்காங்க, தமிழகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய உயிரையும் தன்னுடைய மகனுடைய உயிரையும் தன்னுடைய மனைவியுடைய உயிரையும் கூட இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்க துணிந்த ஒரு இளைஞனை இந்த நாடு பெற்றிருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நாட்டுக்காகவும் நம்முடைய மொழிக்காகவும் நம்முடைய இனத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது அவருடைய வருத்தம். தொடர்ந்து எழுதுகிறார். கூட்டுக்குள் எத்தனை நாள் உயிர் தங்கிவிடும், கூட வருவதை வைக்கான், தமிழ்நாட்டுக்கு உடைத்திட நாட்டமில்லாதவர் எவரே அப்படின்னு எழுதுறார். அதாவது இந்த உடம்புக்குள்ள இந்த உயிரை எத்தனை நாள் பிடிச்சு வச்சிருக்க முடியும், எத்தனை நாள் நம்ம பாதுகாத்துட முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உயிர் எப்போது வேண்டுமானாலும் போகும். அதனால இருக்கிற வரைக்கும் நம் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்முடைய மொழிக்காக உழைக்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டிற்காக உழைக்க வேண்டும். இதுல விருப்பம் இல்லாதவர்கள் யார் இருக்காங்க? அன்றைக்கு எல்லோருமே விருப்பத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். தொடர்ந்து எழுதுகிறார். வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டுகின்றோம் மறவீர், சிறை காட்டுக்கொன்றும் சுடுகாட்டுக்கொன்றும் மர கழலணி பெறுவோமே அப்படின்ற. அதாவது இனிமேலும் இப்படி இளைஞர்கள் இருக்கக்கூடாது, தமிழர்கள் இருக்கக்கூடாது. அன்றைக்கு நம்முடைய வீர மரபு எப்படி இருந்ததோ அது போல வீரத்தோடு போராட வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும். அது மட்டும் இல்ல, சிறைக்கு செல்ல வேண்டும் என்றால் சிறைக்கு சென்றாவது நம்முடைய மொழியையும் நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும். இல்ல செத்து மடிவது என்ற நிலை வந்தாலும் சுடுகாட்டுக்கு செல்லவும் தயாராக இருக்க வேண்டும். அதனால வீரம் அணிந்து நாம் போராட தயாராக வேண்டும் அப்படின்ற. தொடர்ந்து எழுதுகிறார். அற்றை தமிழ்குளம் ஆண்ட தமிழ்குளமே, மொழி பற்றை இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெருண்டனையே அப்படின்னு எழுதுறார். அன்றைக்கு நம்முடைய தமிழ் குளம் இருக்கே, அது உலகாண்ட தமிழ் குளமாக இருந்தது, தமிழ் மரபாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மொழி பற்றும் இல்லை, மொழிக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணமும் கிடையாது. இன்றைக்கு அஞ்சி நடுங்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. ஒற்றை தனியவன் ஆயினும் தமிழ் மகன் உளம் குன்றிடுவானோ அப்படின்றார். அதாவது ஒரே ஒரு ஆள், தனியா ஒரு ஆள் இருந்தா கூட அவன் எதிரிகளை தைரியமாக சென்று வீழ்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னை பெற்றெடுத்தவள் தமிழ் தாயெனின் அவள் படும் பிழை பொறுப்பானோ அப்படின்ற. அதாவது ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட தன்னுடைய தாய், தமிழ் தாய் வருத்தப்படுகிறாள், துன்பத்தில் இருக்கான்னு போது பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுற. இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடல் பாத்தீங்கன்னா தமிழ் குளம் எப்படி இருந்தது, எப்படி இன்னைக்கு இருக்கு, என்ன மாதிரி நிலையில இருக்கு,
அந்த நிலையை மாற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எப்படி போராட வேண்டும் என்பதை எல்லாமே ரொம்ப அற்புதமாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. இந்த பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பெருஞ்சித்திரனார் போல இன்னும் நிறைய புலவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, தமிழ் மொழியை காத்திருக்காங்க. அப்படிப்பட்ட புலவர்கள் உங்களுக்கு பிடிச்ச புலவர்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.